ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ரஜீவ்காந்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் போராட்ட முன்னணி தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் ஓஹோ ஆஹா என்று பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முதல் இப்படி ஒரு அரசாங்கம் இருந்ததில்லை, இதற்கு முதல் இப்படி ஊழல்வாதிகளை கைது செய்ததில்லை. இப்படி இந்த அரசாங்கத்துக்கு தினம் தினம் நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடு ஒன்றாக என்ற இந்த போதைப் பொருளுக்காக மக்கள் நல்ல வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க நீங்கள் விரும்புகின்றீர்கள்? ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கிய கூறாக சிறந்த ஒரு எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு உலகத்தில் எந்த நல்ல அரசாங்கத்தை எடுத்தீர்கள் என்றால் கூட அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு அந்த அதிகாரம் அவர்களை வேறு வகையாக செயற்பட வைக்கும். எனவே அவர்கள் எல்லோருக்கும் உதாரணம் தேசிய மக்கள் சக்தி சொல்லலாம். நிச்சயமாக சொல்லலாம். தேசிய மக்கள் சக்தி மக்கள் விரோத முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கின்றது இந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு. உதாரணத்திற்கு நான் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை உங்களை சொல்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று மிக நீண்ட காலமாக போராடுகின்றோம். குறிப்பாக என்பிபியினுடைய உறுப்பினர்கள் என்னோடு இணைந்து போராடி இருக்கின்றார்கள். என்னிடம் படங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்று அந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றார்கள், மிக அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாது 2 முஸ்லீம் நண்பர்கள் அதில் கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்று விடுதலையாக இருக்கின்றார். ஆனால் விஜய் தேரத் சொல்கின்றார் விரைவில் நீக்கப்படும். தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த குழு வரும்பொழுது நான் ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தேன். அந்த ஐரோப்பிய ஒன்றிய குழு வந்து போன பிற்பாடு அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் விஜித் ஹேரத் இதனை சொல்லியிருந்தார். விஜித் ஹேரத் எதற்காக சொல்ல வேண்டும்? விஜித் ஹேரத் வெளிநாட்டு அமைச்சர். எனவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தகவல் சொல்வதற்காகத்தான் அவர் சொன்னார். இதை சொல்ல வேண்டியவர் யார் என்றால் ஹர்ஷன நாணயக்கார், நீதி அமைச்சர். நீதி அமைச்சர் தான் இதை சொல்லணும். அவர்கிட்ட எத்தனையோ தடவைகள் நாங்கள் சென்று வந்து விட்டோம். நேரடியாக அவரோடு சென்று நான் கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன். அவரும் எங்களுடைய நிலைப்பாடு இதனை நீக்குவதுதான் அவர்களுடைய கொள்கை பிரகடனத்தில் கூட இருக்கின்றது. ஆனால் நீக்கவும் இல்லை, இன்று வரை நீக்கவில்லை. செப்டம்பர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இன்று 2 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்று வரை நீக்கவில்லை, மாறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடூரங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஒருவர் பாதிக்கப்பட்டால் கூட அது பாதிப்பு தான் என்று எத்தனை பேரை கைது செய்திருக்கின்றார்கள். முதல் 5 மாதத்திற்குள் 39 பேர் கைதாகியிருக்கின்றார்கள். எனவே இது ஒன்று. இது மட்டுமல்ல, இந்தியாவோடு 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 5 அல்லது 6 அதை வெளிப்படுத்தவில்லை. ஒரு காலத்திலே என்பிபி இந்தியாவோடு செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக பாரிய எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். அந்த எதிர்ப்பில் ஒரு நியாயம் இருந்தது. ஏனென்றால் இந்தியா சில வேளைகளில் இலங்கை மேல் ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இலங்கையினுடைய இடங்களை கைப்பற்றுகின்றார்கள், வளங்களை கைப்பற்றுகின்றார்கள். இலங்கையால் கையாளக்கூடிய வளங்களை கூட நாங்கள் அவர்களுக்கு தாரை வார்க்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால் என்பிபியினுடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா அந்த காலத்திலே இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் தாங்கிகளை நாங்களே இலங்கைக்கு இந்தியாவுக்கு வழங்க வேண்டும், எங்களால் அதனை சிறந்த முறையிலே கையாள முடியும் என்று ஆட்சிக்கு வர முன்னர் குறிப்பிட்டிருந்தார். இன்று அந்த எண்ணெய் தாங்கிகள் வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் மன்னாரை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கிருக்கின்ற காற்றாலை தொடர்பாக கனியமண் அகழ்வு தொடர்பாக அந்த காலத்திலே அவர்கள் வேறு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். இன்று அந்த மேலதிகமாக 14 காற்றாலைகளை போட வேண்டாம் என்று மக்கள் அவ்வளவு தூரம் போராடியும் அதனை செய்து முடித்தார்கள். அதற்கான பதிலையும் சொல்கின்றார்கள், காரணத்தையும். இது எங்களுடைய ஒப்பந்தம் இல்லை, கடந்த கால அரசாங்கங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். கடந்த கால அரசாங்கங்கள் செய்து கொண்ட அனைத்தையும் செய்வதற்காக இவர்களை மக்கள் தெரிவு செய்யவில்லை. இவர்கள் அந்த பெரிய கோஆபரேட் கம்பெனிகளுக்கு பாதிப்பு பெறக்கூடாது என்று செயற்படுகின்றார்கள். ஆனால் மக்களினுடைய பாதிப்பை மறந்து போய் விடுகின்றார்கள். இதனால் இந்த மாதிரி ஏனைய அரசாங்கங்கள் செயற்பட்டால்தான் இவர்கள் அன்று ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்ய முடிந்தது. அன்று அவர்கள் எதிர்த்த விடயங்கள் என்ன? இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்புகள், இந்தியாவோடு செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் மோசமான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தும், தென்முனையத்தை இந்த துறைமுகத்தை நாங்கள் கொடுக்க போகின்றோம் அதானிக்கு என்று இவ்வளவு போராட்டம் நடத்தினார். அப்போ இன்று அதே போன்றதொரு ஒப்பந்தங்கள், குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பயோமெட்ரிக் எங்களுடைய அடையாள அட்டை செய்வதற்கு இந்தியாவிடம் நாங்களே செல்ல வேண்டும். எங்களுடைய அத்தனை தரவுகளையும் இன்னொரு நாட்டிற்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுடைய இறைமை முழுமையாக பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் இந்தியாவில் சென்று இதை செய்ய முடியுமா? இந்தியாவினுடைய தகவல்களை வாங்கி நீங்கள் செய்ய முடியுமா? முடியாது. எனவே எங்களுடைய பொருளாதார இது கூட ரணில் விக்ரமசிங்க செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் இல்லை. ரணில் விக்ரமசிங்க செய்ய முனைந்த பொழுது இதற்கு எதிராக பலத்த எதிர்ப்பு வந்த பொழுது நிறுத்தப்பட்டது. பின்னர் இந்தியா தற்பொழுது இலங்கையோடு ஒரு நட்புறவை பேணுவதற்காக இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் செய்ய என்று கூறுகின்றார்கள். இலங்கையில் இன்று 3/2 பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒப்பந்தத்தை நாங்கள் செய்வோம், எந்த ஒப்பந்தத்தை செய்ய மாட்டோம் என்று. மக்கள் நலன் சார் ஒரு அரசாக இது செயற்பட வேண்டும். மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய வளங்களை
இன்னொரு நாட்டிற்கு தாரை வார்க்கின்ற அல்லது இலங்கையினுடைய இறைமையை விட்டு கொடுக்கின்ற அரசாக இந்த அரசு செயற்படக்கூடாது என்றால் அப்படியான போராட்டங்களை செய்து கொண்டுதான் வந்திருக்கின்றார்கள். இன்று ஏராளமான போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கு எதிராகவே அவர்கள் இன்று செயற்படுகின்றார்கள். இன்று நீங்கள் என்பிபி எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அன்று பேசிய ஒரு காணொளியை போட்டு காட்டினீர்கள் என்றால் போதும் என்றால் அந்த விடயங்களுக்கெல்லாம் பாரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள், மிக பாரிய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே சில விடயங்கள் முத்துநகரை எடுத்துக்கொள்ளுங்கள். முத்துநகரிலே விவசாயிகளுடைய காணிகள் பறிக்கப்பட்டு அங்கு ஏனைய பெரிய கம்பெனிகளுக்கு கையளிக்கப்படுகின்றன. போராடி பல வருட காலமாக விவசாயம் செய்தவர்கள். இலங்கை விவசாயத்துறையிலே மிகவும் பின்தங்கி கொண்டு செல்கின்றது. உணவு ரீதியான இறைமை எங்களுக்கு இல்லை, நாங்கள் அடையவே இல்லை. நாளை எங்களுடைய கப்பல் போக்குவரத்து தடைப்படுமாக இருந்தால் எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்ற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே இப்படி நிலை இருக்கக்கூடாது. இலங்கையில் எங்களுக்கு தேவையான உணவை நாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் எங்களுக்கு வளங்கள் இருக்கின்றது. எனவே இவற்றை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. அதேபோல் இந்த முத்துநகர் போராட்டம் போலவே மன்னாரினுடைய போராட்டம், ஏனைய விவசாயிகளுடைய போராட்டம், மிக முக்கியமாக சம்பூர் பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே அனல் மின் நிலையம் முன்னர் உருவாக்குவதற்கு இருந்தது. அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து அன்று அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர், அதற்கான வழக்கை தாக்கல் செய்தவர் லால்காந்தன். இன்று விவசாய அமைச்சராக இருக்கின்றார். அன்று அவர் அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான பிரதான நோக்கம் என்னவென்றால் விவசாயிகளுடைய காணி பறிக்கப்படுகின்றது. இன்று அதே இடத்திலே சூரிய கல மின் உற்பத்திக்கான பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது, ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியாவோடு. அப்படி என்றால் இன்று விவசாய காணிகள் பறிபோவதை அவர்கள் என்ன மாதிரி பார்க்கின்றார்கள்? அது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இங்கு எத்தனையோ இடங்கள் வறுமையாக இருக்கின்றது, எவ்வளவு இடங்களை பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியா வடகிழக்கு பிரதேசங்களை குறிவைக்கின்றது. பல வளம் நிறைந்த இடங்களை கைப்பற்ற நினைக்கின்றது. துறைமுகம் சார்ந்து திருவோணமலையை கைப்பற்ற நினைக்கின்றது. எனவே அவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் செல்வது எங்களுக்கு ஆரோக்கியம் அல்ல. சில விடயங்களில் நாங்கள் சர்வதேச ரீதியாக இணைந்து செயற்பட வேண்டிய நிலை இருந்தாலும் கூட அனைத்திற்கும் நாங்கள் தலையாட்டுகின்ற பொம்மைகளாக இருந்தால் எங்களுடைய நாட்டை நாங்கள் தாரை வார்க்கின்ற அந்த வேலையை தான் செய்வோம். நிச்சயமாக. ஆனால் ரஜீவ்காந்த் அவர்களே, சில நேரங்களில் இந்தியாவை பகைத்து கொண்டு செல்ல முடியுமா? சில விடயங்களில் முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இல்லை, அப்படி நாங்கள் ஒருபொழுதும் ஒரு முடிவை எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் பகைத்து பார்த்துருக்கிறோமா என்பது என்னுடைய கேள்வி. இதுவரை இல்லை. அப்போ நாங்கள் ஒரு நாடு இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னர் நாடுகளுக்கு இறைமை இருக்கின்றது. அந்த நாடுகள் தங்களுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய பண்பிலே இருக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் சர்வதேச ரீதியாக செயற்படும் பொழுது சர்வதேச வியாபாரங்கள் செய்ய வேண்டும், பல்வேறு வேலைகள் இருக்கின்றது. சர்வதேச ஒத்துழைப்பு என்ற வசனத்தை தான் நாங்கள் பாவிக்கிறோம். சொலிடாரிட்டி. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒத்துழைப்பு தான் வழங்கணும். இது திருடுற வேலை. அப்போ திருடும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சரியான முறையிலே அதனை கையாள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு நாட்டோடு இணைவதால், அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதால் எங்களை நாங்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. எனவே எங்களுடைய வெளிநாட்டு கொள்கைகள் மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும். எங்களை போன்ற பல நாடுகள் என்று பல எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றது. அனைத்திற்கும் நாங்கள் தலையாட்டி கொண்டிருந்தால் இறுதியில் எங்களுக்கு தான் அது பிரச்சனையாக அமையும். நீண்ட காலத்தில் எங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையின் போது எங்களால் அதனை கையாளவே முடியாது. இன்றே நாங்கள் நழுவக்கூடிய விடயங்களிலிருந்து நழுவி செய்யக்கூடிய விடயங்களை செய்தால் தான் எங்களுக்கு முன்னேற்றம் பெறும். எங்களுடைய இயற்கை வளங்களை நாங்கள் இந்தியாவிற்கு தாரை வார்ப்பதால் எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஆக உங்களுடைய இந்த கருத்துக்களிலிருந்து ஒரு விடய திட்ட தெளிவாக தெரிகிறது. இந்தியாவுக்கு எதிர்ப்பான ஒரு கொள்கையை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள் தான். ஒரு காலம் இப்படித்தான் இந்தியாவிற்கு எதிர் என்ற ஒரு வசனம் எங்களை நோக்கி நீண்ட காலமாக பாவிக்கப்படுதுங்கிற கட்சி நோக்கி. இந்தியாவிற்கோ இந்தியா மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. இந்தியாவினுடைய இலங்கையின் மீதான ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் மோடியினுடைய ஆட்சி வரும் பொழுதே அகண்ட பாரதம் என்கின்ற ஒரு கொள்கையோடு அவர்கள் வந்திருந்தார்கள். எனவே அவர்கள் அது தொடர்பாக இன்று வரை ஒரு சரியான தெளிவுபடுத்தல் இல்லை. அவர்களுடைய சில அருங்காட்சியகங்களில் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரிய ஒரு இடத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் என்ற போர்வையில் இவர்கள் வரக்கூடிய இந்த செயற்பாடுகள், நாங்களே கையாளக்கூடிய விடயங்களை அவர்களுக்கு வழங்குவது, இடங்களை அவருக்கு வழங்குவது, அவருடைய நிறுவனங்களுக்கு இங்கு இடங்களை கொடுப்பதெல்லாம் அவங்களுக்கு பெரும் பாதிப்பு. இப்போ அதானியினுடைய திட்டங்கள் சிலது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதானியினுடைய திட்டங்கள் கானா போன்ற நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் ஏற்படுத்திய பாதிப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் 5 வருடங்களாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கு மின்சாரத்திற்கான பணம் கட்டவில்லை என்றவுடன் நிறுத்திவிட்டார்கள். நாடே இருளில் மூழ்கியது. எனவே ஒரு தனியாரிடம் எங்களுடைய மின்சாரத்தை ஒப்படைப்பதா?
நாளை அவர்கள் விரும்பியதை செய்துவிட்டு போவார்கள். நாங்கள் உற்பத்தி செய்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு மிகவும் குறைவாக இருக்கின்றது. இன்னொரு நாட்டிற்கு எங்களுடைய பணத்தை நாங்கள் தாரை பார்ப்பதா? நாங்களே முன்னேற்றத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். எனவே இப்படி பல்வேறு காரணிகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்து எங்களோட நாடு ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அந்த விடயம் முதன்மையாக இருக்கின்றது. எனவே தான் அந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதுவும் அவர்களது ஆக்கிரமிப்பு கொள்கைகளுக்கு எதிராகவே ஒழிய அவர்களுக்கு எதிரானது அல்ல. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.